கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கார்த்தி வந்து அப்படியே தீபா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி போடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கீதா மட்டும் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக தர்மலிங்கமும் ஜானகி அம்மாவும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஏங்க நம்ம பொண்ணை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க. ஜானகி அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. யாருங்க நீங்கள் என்ன எதுக்குங்க வந்து கட்டி பிடிச்சி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி விடுறாங்க. என்னடா எங்களை போய் இந்த மாதிரிலாம் தள்ளி விட்டுட்டு இருக்க, நம்ம எவ்வளோ பெரிய இத்தனை வருஷமா அன்பு பாசம்லாம் காட்டணுமே அதெல்லாம் வேஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்துடுறாங்க. நீங்கள் இது மாதிரிலாம் வந்து தள்ளுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இது மாதிரிலாம் கட்டி பிடிக்கக்கூடாது, என்ன எதுக்கு இது மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் முதலங்கிற மாதிரி கண்ட மீனுக்கு வந்து திட்டிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டனும் வந்து கடுப்பாயிடுறாங்க. நம்ம கார்த்தி அப்படியே வந்து ஏங்க சும்மானு இருங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி இவங்க நடந்துக்கிறத பார்த்தா தீபா மாதிரியே தெரியலையே, தீபா இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கீதா வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி யாருங்க அந்த அம்மா இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல கல்யாண மண்டபத்தில் உங்களை மாதிரி இருக்கிற பொண்ணு தான் தீபா, அவங்கள வந்து 2 பேர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்கள வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது தீபாவை பார்த்தா அவங்க அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ தீபாவோட அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. அப்புறம் அபிராமி அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி போனப்போ வயசானவர் ஒருத்தர் இருந்தார், அவங்க யாருங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க என்னோட அம்மா அப்பாங்க. ஓ அப்படிங்களா, எனக்கு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது, உங்கள் வீட்டில் என்னங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ஃபோட்டோ காட்டி யார் என்ன எதுன்னு சொல்லுங்கள், நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் உங்கள் வீட்டிலலாம் வந்து கொஞ்சமாவது வந்து காலத்தை தள்ள முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல கீதா சரிங்க நானும் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும், ஆனால் திடீர்னு இவங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாமையே போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி கேஷுவலாக வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து வராங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ள, தீபாவோட நடவடிக்கையெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீங்கள் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கீதா கிட்டே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. உடனே வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ஆச்சு மாப்பிள்ள, இது நம்ம உண்மையிலே வந்து தீபா தானா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கத்துக்கு வந்து செம்மையாக வந்து சந்தேகம் வருது. அந்த இடத்துல இதை கேட்டோன்னா பேர் எதிர்ச்சியா பட்டமாக ஆயிட்டாங்க. என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல. அந்த இடத்துல ஒன்றை வந்து சொல்கிறாங்க. நம்ம கார்த்தி என்னவாப்பில் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைங்க தீபாவை பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எங்கே போனாங்கிற மாதிரியே சந்தேகத்தில் இருக்குது. ஐயோ இவங்க வேறு சந்தேகம் வருதுங்கிறாங்களே, தீபா எல்லா விஷயத்தையும் வந்து மறந்துடுறாங்க, அடிக்கடி வந்து ரம்யா வந்து கூட்டிகிட்டு போனதுனால கல்யாணம் நின்று போச்சுங்கிற கோவத்துலேயும் இருக்காங்க. அதனால் என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு செகண்ட் தீபாவும் நடந்துப்பாங்க, ஒரு செகண்ட் தீபாவுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குணமாகவும் நடந்துப்பாங்க. அச்சச்சோ எப்போ மாப்பிள்ளை இது சரியாகும் சொன்னாங்களா? 1 மாதம் 2 மாதத்தில் வந்து சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதையும் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? ஆமாங்க அவங்க பழசு எல்லாத்தையும் வந்து மறந்துட்டாங்க, இனிமேட்டு என்ன செய்ய முடியும் பார்த்துக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துருங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம கீதா கிட்ட நம்ம கார்த்தி என்னங்க சொன்னீங்க அவங்க 2 பேர்ட்டையும்? என்னை பற்றி சொன்னீங்களா? சேச்சா தீபாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? அவங்க வந்து நம்பிட்டாங்க. உடனே வந்து சவுண்டாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானகி நம்ம தீபா வந்து சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, கார்த்தி எப்படி தான் சமாளிக்க போகிறாருன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தர்மலிங்கமும் ஜானகி அம்மாவும் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து போர்வையெல்லாம் போத்திட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னால் முடியல, ஏங்க இன்னும் 2 போர்வை வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி 2 போர்வை வந்து போட்டாச்சு, இதில் இன்னும் 2 போர்வையா, என்ன நினச்சிட்டு இருக்க, முதல்ல உனக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பயத்தில் வந்துச்சு. என்னது பயத்துலையா? எல்லாருக்கும் இப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களே, சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வந்து எனக்கு பயமா, அதனால தான் எனக்கு பயம் வந்துருச்சுங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. ஆமாம் தீபா வந்துட்டா, எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தான் பயத்தில் வந்துச்சு, இதெல்லாம் அவங்கக்கிட்ட நான் டீப்பாக சொல்லிகிட்டு இருக்க முடியும்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க ஐஸ்வர்யா. அந்த இடத்துல ஏன்டா அவளே முடியாமல் இருக்கா, அப்படி இருக்கும்போது வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கியேடான்னு அருணாச்சலம் வந்து லைட்டாக வந்து அருணும் வந்து திட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் வந்து போட்டு ஒருத்தவங்க வராங்க. இவங்களுக்கு இன்னும் சரியாக இருக்கணும், இன்னும் சரியாகாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபிராமி அம்மாவை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வராங்க. அப்பன்னு பார்த்து கார்த்திகிட்ட தவள் வந்து சொல்லிடுறாங்க. ஏங்க நீங்கள் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கணும்,
என்னது ஆர்த்தி எடுக்கணுமா, அதுவும் நானா, அப்படின்னா என்ன, கிளாக் வைஸில் 3 வாட்டி ஆன்டி கிளாக் வைஸில் 3 வாட்டி சுற்றணுமே, அது மாதிரி தானே சொல்கிறீங்க. இது எதுக்குங்க நான் செய்யணும், நீங்கள் செய்ய வேணாங்க, தீபா தான் செய்யணும். அப்படின்னா தீபாட்ட சொல்ல வேண்டியதானே, இப்போதைக்கு தீபா நீங்கள் தான், உங்கள் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறோம். தயவு செஞ்சு யார் மேலேயும் சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அப்போனா இது எல்லாம் நாங்கள் தான் வேலையை வந்து செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இதெல்லாம் வந்து லேடிஸ் தான் வேலை வந்து செய்வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படின்னா இது மாதிரி வந்து பழி போட்டே வந்து அப்படியே காலத்தை தள்ளிவிங்க போல இருக்கே. நான் தீபா மேலே வந்து மரியாதையோடு நடந்துப்பேன், முதல்ல உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கார்த்தி வந்து தீபா மேலே வச்சுருக்க அன்பு பாசத்தை வந்து லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தான் இருக்குது, சரி இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும், என்கிட்ட இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது, இதை செய்யணும் அதை செய்யணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வராங்க. என்னடா அது என்னோட சட்டை பேண்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தா புடவை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, புடவையா, அதெல்லாம் எனக்கு கட்டவே தெரியாதுங்க, இன்னொன்று எனக்கு கம்ஃபர்டபுள் தான், நான் இதெல்லாம் வந்து யோசிக்க முடியும். அப்புறம் கட்டியிருந்தீங்க, அது அந்த நர்ஸு வந்து கட்டி விட்டாங்க, அதனால வந்து கட்டிக்கிட்டேன். இப்போ இங்கே யாருமே இல்லைல்ல, ஏங்க அப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க, வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன், அதெல்லாம் இல்லை வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சரியில்லை கார்த்தி, முதல்ல தீபா எப்படி நடந்துப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இங்கே நடந்துக்கணும், நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேங்கிற மாதிரி கீதா வந்து கத்துறாங்க. அந்த உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேணாம், அட்லீஸ்ட் தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இது தாங்க தீபாவோட குணம், தீபாவோட குணத்தையே மாற்றிட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா. தீபா வந்து பேண்ட் ஷர்ட்லாம் வந்து போடவே மாட்டாங்க, புடவை தான் கட்டிப்பாங்க, நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டா எல்லாருக்கும் சந்தேகம் வருமா வராதா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு புடவையில் வந்து வராங்க. அந்த இடத்துல கீதா உடனே இது எப்படிங்க கரெக்டாக இருக்கா, சூப்பராக இருக்குங்க, கலாய்க்கிறீங்களா இல்லை உண்மையாக சொல்கிறீங்களா, ஏங்க உண்மையாக தாங்க சொல்கிறேன், இது வரைக்கும் உங்களுக்கு கட்ட தெரியாதுன்னு சொல்கிறீங்க, மோப்பனிங்க வந்து சூப்பராக வந்து கட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் பார்ப்போம் எல்லோரும் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்கண்ணே. ஆர்த்தி வந்து நானே கரைச்சி வச்சுட்டேன், சுற்றிடுவீங்கள, அதெல்லாம் சுற்றிடுவாங்கன்னு சொன்னேன். அபிராமி அம்மாவோட என்டையர் ஃபேமிலி வந்துடுறாங்க. வாசலில் நிற்கும் போது ஆன்ட்டி இப்போ தான் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அது அத்தன் தானே கூப்பிடுவா, இது என்ன ஆன்ட்டின்னு புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்கானே, அவங்களுக்கே வந்து சந்தேகம் வருது. ஆர்த்தி எடுமா அப்படின்னு சொன்னேன். 1 2 3ங்கிற மாதிரி என்றாங்க. போச்சுரா, இதை வேற சமாளிக்கணுமா, ஆர்த்தி தானே எடுக்க சொன்னோம், இவங்க என்ன வந்து 1 2 3 சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சிரிச்ச முகமாக வந்து நக்கல் அடித்து எல்லாத்தையும் வந்து கலகலப்பாக வந்து பேசுகிறாங்க. தீபா இப்படியெல்லாம் பேசவே மாட்டாளே, என்னடா அது ஆர்த்தி எடுக்க சொன்னால் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னது நான் காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா, ஏதோ வந்து 1 2 3 சொல்லி பழகிக்கிட்டாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, வாமா முதல்ல உள்ளே போகலான்னு சொன்னேன். அப்படியே வந்து அந்த ஆர்த்தி வந்து கொட்டலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா வரப்போ ஐஸ்வர்யா மேலே வந்து பட்டது. உடனே கடுப்பாய் ஐஸ்வர்யா வந்து திட்டலான்னு போகிறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் தீபா, என்ன நீங்கள் தான் வந்து ஒதுங்கி இருக்கணும், என்ன ஓவராக வந்து பேசலான்னு வரீங்க, நீங்கள் கோவப்பட்டீங்க, கோவப்படுறதுக்கெலாம் இங்கே வேலையே இல்லை, வரப்போ ஓரமாக வந்துடணும், அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் வந்தால் இப்படி தான் நடக்கும், டைமிங் மிஸ்ஸு சரிங்களா, என்னை பார்த்து முறைக்கிறது திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி நக்கல் அடித்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தீபாவுக்கு நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு, அதனால தான் நம்மக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லாமல் சொல்கிறாளா, இல்லை வேறு ஏதாவது மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறாளா, கார்த்திகிட்ட சொன்னாலா இல்லையான்னு தெரியலையே, எனக்கு வேறு அந்த வீட்டுக்குள்ளே போகவே பயமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் கீதா வந்து குட்டி குட்டி கலாட்டா வந்து பண்ண தான் போகிறாங்க எல்லாரும் முன்னாடியும். தீபாவோட நடவடிக்கைக்கு ஆப்போசிட்டாக இதை எப்படி வந்து கார்த்தி வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு சின்னதாக ட்விஸ்ட் இருக்க